திருச்சிற்றம்பலம். ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. திருநீலகண்ட நாயனார். திருநீலகண்ட நாயனார் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ அடுத்த நாயன்மாரோட வரலாறு பத்தி பார்க்க போறோம். இந்த வாரம் யார பத்தி பார்க்க போறோம்? யாராவது இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனாரை பத்தி இந்த வாரம் பார்க்க போறோம். ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு வழியில பயணிச்சோம்னா, நம்ம ஒரு சூழல்ல நம்ம ஒரு திசையில பயணிச்சோம்னா, அவரு கொஞ்சம் வித்தியாசமா தனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டு அவரு செய்யற தொண்டு கொஞ்சம் நம்மளை விட அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா. அது இயற்கைக்கு பகையா இருக்கிறனால இயற்பகை நாயனார் அப்படின்ற மாதிரி அவருக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு அம்மாவோட புரிதல். ஆனா இதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். இப்ப அம்மாவோட குரல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களோட சேர்த்து அடியேனும் அந்த கதையை கேட்கலாம். குழந்தைகளோடு குழந்தைகளாக கதை கேட்க அடியேனும் ரெடியா இருக்கேன். அம்மா வாங்கம்மா கதை சொல்ல. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. பஞ்சபுராணம் பாடி நிகழ்வை அழகாக துவக்கி வைத்த மழலை செல்வங்களுக்கும் அடியேனின் நன்றிகள். அடியேனின் நன்னறியில் ஆற்றப்படுத்திய கைலேயாவின் பொன்னார் திருவடிகளுக்கும் திருவருளுக்கும், அடியன் உடனின்று பயணிக்கும் சக ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும், கைலை அறக்கட்டளையின் கண்மணிகளாகிய குழந்தைகள் உங்களுக்கும் அடியன் முக்கரண வணக்கங்களை செலுத்தி மகிழ்கிறோம். அம்மா சொன்னது மாதிரி போன வாரம் விடுமுறை விட்டாச்சு. இந்த வாரம் நாம இயற்பகை நாயனார் பத்தி சிந்திக்க போறோம். அம்மா சொன்னது கொஞ்சம் உண்மைதான். இயற்பகை நாயனார் இந்த மாதிரி ஒரு பேரே கேட்டிருக்கோம்ல, இயற்கைக்கு பகையா இருக்கிற நாயனார் இயற்பகை நாயனார். அவரை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சரியா? அம்மா ரெக்கார்டிங் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் பண்றீங்களா ஐயா? வாசனையா இருக்கிற மாதிரி தெரியலம்மா. இல்ல இருக்காருங்கம்மா, ரெக்கார்ட் பண்றதா சொல்லியிருந்தாரு. ஒரே நிமிஷங்கம்மா. ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கு. ஓகே, நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இயற்பகை நாயனார் பெருமான் ஆரூர் அடிகளாம் 7ஆம் திருமுறையை தந்தருளிய எம்பிரான் நம்ம ஆரூரன் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் திருவாய் மொழிந்தருளிய திருத்தொண்டர் புராணத்திலே இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்கின்றார். குழந்தைகளே, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம கிட்ட நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க ஏதாவது ஒரு பொருள் வேண்டி கேட்டா என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குட் திங்ஸ கொடுத்துருவோமா? என்ன அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இருக்கிறதுலயே நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல பொருளை நாம வச்சுக்கிட்டு, நமக்கு எந்த பென்சில் வேண்டாமோ, எந்த பென் வேண்டாமோ, எந்த ரப்பர் வேண்டாமோ, எந்த ஷார்ப்னர் வேண்டாமோ, ஸ்கேல் ஒரு பக்கம் தூர் இருக்கா, அதைத்தான் மத்தவங்களுக்கு தருவோம். இந்த பரவாயில்ல நீ வச்சுக்கோ, என்கிட்ட வாங்கிட்டேன் நான் புதுசு, எக்ஸ்ட்ரா இருக்கு நீ வச்சுக்கோ, அப்படி சொல்லிதானே கொடுப்போம். அதுதானே உலக இயல்பு. நான் உங்களை மட்டும் குறை சொல்லல, அம்மா உங்க சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருப்பேன். சரியா? அந்த மாதிரிதான் நாம எல்லாருமே இருப்போம் இல்லையா? ஆனா நம்ம இயற்பகை நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மாதிரியே இல்லையே எண்ணாதவர். இதுக்கும் நம்ம 2 பொருள் சொல்லலாம், 2 மீனிங் எடுத்துக்கலாம். அப்படி என்ன அப்படின்னாக்கா, யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்லாதவர் அப்படின்னும், தன்னோட மனசுல இல்லைங்கிற நினைப்பே இல்லாதவர். ஆமா, யாராவது கேட்டா முதல்ல குடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் தானே. இப்ப நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு குட் திங்ஸ கொடுத்துட்டு மனசுக்குள்ள இது நமக்கு வேணும்னு நினைச்சோம், ஆனா கொடுக்கும்படியான ஒரு சூழல் ஆயிடுச்சு அப்படி நினைக்கிறது இல்ல. கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணமே என்னைக்கும் அவருக்கு மாறவே மாறாதம்மா. அப்படி இல்லைன்னே சொல்லவே மாட்டாராமா. அது இருக்கு, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அடியவர்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தோடயே வாழ்ந்த ஒரு பெரிய மகான் தான் அவரு. அதுதான் அப்படி சொல்ல நினைக்காதனாலதான் அவர் அதாவது என்ன சொல்றது, அந்த மாதிரி நினைப்பே இல்லாம இல்லையே எண்ணாத, ஐயா சொல்ற மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்ற மாதிரி இல்லையே எண்ணாத இயற்பகையார் அவரு. மனசுல கூட ஒரு தடவை கூட அந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஒரு பொருளை இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதில்லை. என்ன அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் தன்னோட வறுமையான சூழலை கேட்டு எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டா நாம என்ன பண்ணுவோம்? பாவம் பசிக்குதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா? ஆனா அவர் எப்படி யோசிப்பாரா, இன்னைக்கு ஒருவேளை உணவு மட்டும் கொடுத்தா போதுமா, அவருக்கு நாளைக்கு உணவுக்கு என்ன பண்ணுவாரு? இருந்தா கொஞ்சம் பூமியை வச்சுக்கோ, இதுல கொஞ்சம் நீ வெள்ளாம பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுப்பாராமா. அப்ப இது இயற்கைக்கு முரணாதானே இருக்கு. நாம யாரும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம்ல. ஐயோ பாவம் பசின்னு வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு தானே தருவோம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரா, கொஞ்சம் பூமியை கொடுத்து நீ வெள்ளாம பண்ணி சாப்பிட்டுக்கோ, விளைச்சல் பண்ணி அதுல வர்றது நீ
உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லி கொடுப்பாராமா. அந்த மாதிரி ஒருத்தவங்க ஏதாவது இல்லைன்னு வந்து கேட்டா அதை ரெட்டிப்பா கொடுக்கறது, அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல கொடுக்கறது. காரணம் என்னன்னா தன்கிட்ட இருக்கிற அத்தனையும் அடியவர்களுக்கு அப்படிங்கறதுல ரொம்ப கான்சியஸா இருந்திருக்காரு அவரு. அவர் வாழ்ந்த காலம் வந்து சரியா நமக்கு தெரியல. ஆனாலும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி சொல்றாங்க. திட்ட வரையறை நமக்கு கரெக்டா தெரியல. இன்னைக்கு அந்த மாயவரம் மயிலாடுதுறை இருக்கு இல்லையா, அந்த வழியில பார்த்தா மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருக்கடையூர் அப்படியே அந்த லைன்ல அப்படிக்கா போனா பூம்புகார் என்ற நகரம் இன்னைக்கு வரும் இல்லையா. நிறைய பேர் பூம்புகார் பார்த்திருப்பீங்க. அந்த ஊர் முன்னாள்ல காவிரி பூம்பட்டினம்னு அழைக்கப்பட்டுச்சு. காவிரி யாரு தன்னோட கடலோட போய் சங்கமிக்கிற அந்த இடமே காவிரி பூம்பட்டம் எனப்பட்டது. அதாவது அனபாய சோழன் இருக்கார் இல்லையா, அனபாய சோழனோட குல வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து அந்த சோழ நாட்டை அப்படி வளமையா ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த வளமையா ஆட்சி பண்ணிட்டு வந்த அந்த காவிரி பாயக்கூடிய நீர்வளம் மிக்க கடலையே சுத்தமாக்கிடுமா. இந்த காவிரி போய் என்ன பண்ணுமா, கடலையே சுத்தமாக்கிடுமா. சேக்கிலா பெருமான் அப்படி ஒரு வரி போடுறார். கடலையே தூய்மை அடைய செய்யக்கூடிய அந்த காவிரி பாயும் நீர்வளம் மிக்க கொண்ட பூமி அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா சொல்றார். அப்படி அவர் வந்து அந்த மிகச் செழுமையான அந்த காவிரி பூம்பட்டினத்துல இயற்கை வளங்களும் திரைக்கடலோடி வாணிபம் ஈட்டக்கூடிய ஒரு பெருநகரமாக துறைமுகமாக அந்நாளில் இருந்த அந்த காவிரி பூம்பட்டினத்திலே பிறந்திருக்கார். ஏன்னா இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுற அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரியவங்க படிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு சிலர் வந்து அந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம் தமிழ்ல இருக்கும் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்கன்னா புகார் நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு, புகார் காண்டம்னே ஒரு காண்டம் இருக்கு. அந்த புகார் காண்டத்துல இந்த காவிரி பூம்பட்டினம் பேசப்பட்டிருக்கும். அவ்வளவு ஒரு அருமையான நகரம் அந்த காவிரி பூம்பட்டினம். அதுல இருந்து அந்த புகார் நகரம் பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கும். அதுல வந்து புகார் காண்டம்னு ஒரு காண்டமும் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் பெருசாயிட்டு படிப்பீங்க, படிச்ச குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த ஊருக்கு புகார் நகரம் அப்படின்னு என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா, புகார் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், ரிப்போர்ட் இல்ல கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இல்ல. எப்ப பாரு இவ புகார் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்ன கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா அப்படி அர்த்தம் இல்ல. அங்க இருந்த மக்கள் உணவு தேவைக்காகவோ மற்ற பொன் பொருள் வாணிபம் தேடியோ வேற எந்த ஊருக்கும் வேற எந்த நாட்டுக்கும் அப்படி போனதே இல்லையாமா. எல்லா வளங்களும் அங்கேயே இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க ஊருக்குள்ளேயே ஃபில்ஃபில் பண்ணிப்பாங்களாம். இப்ப வந்து அடியன் திருப்பூர்ல இருக்கேன் அப்படின்னாக்கா திருப்பூர்லயே எனக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறிவிடும். நான் இதை தாண்டி வேற எங்கேயுமே போக வேண்டாம். அந்த மாதிரி அவங்க அந்த புகார் நகரத்துக்குள்ளேயே தன்னோட உணவு தேவைகளையோ பொன் பொருள் தேவையோ இல்ல வாணிப தேவையோ ஒரு வியாபாரம் பண்றதையோ எல்லாத்தையுமே அந்த ஊருக்குள்ளேயே, வெளிநாட்டுகள்ல எல்லாம் இருந்து கூட கடல் வழியா வந்து இந்த துறைமுகத்துலதான் வந்து காவிரி பூம்பட்டினத்துலதான் வந்து வியாபாரம் செய்துட்டு போவாங்களா. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வளம் கொளிச்ச ஒரு ஊரா அந்த புகார் நகரம் இருந்திருக்கு. சரியா, அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்ற ஊரா அந்த ஊர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த காவிரி பூம்பட்டினத்துலதான் நம்ம இயற்பகைய அவதாரம் பண்ணிருக்கார். அம்மா, நீங்க பேசுறது கேட்கலம்மா, மியூட்ல இருக்கீங்களா? சிவாய் நம்மம்மா. மன்னிக்கணும் பண்ணிருக்கீங்க போல இருக்குமா. மன்னிக்கணும், மியூட் ஆனது தெரியாம அப்படியே பேசிட்டு இருந்துட்டேன், மன்னிக்கணும். அப்படி அங்க அப்படிப்பட்ட அந்த காவிரி பூம்பட்டினத்துலதான் நம்மளோட இயற்பகை நாயனார் அவதாரம் செய்திருக்காரு. இப்ப வேற இந்த மாதிரி வந்து அவங்க வேற எங்கேயும் அவதாரம் போனதில்லை. இந்த இடத்துல வந்துட்டு அவங்க தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் அதுக்கு புகார் நகரம். எங்கேயும் புகார், வேற எந்த ஊருக்கும் புகார். புகார்னா என்ன, போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகுது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஊர்லதான் நம்ம ஐயா பிறந்திருக்காரு. யாரு, இயற்பகை நாயனார். அத வந்து சிலப்பதிகாரத்துல
கண்ணகி அம்மாவும் கோவலன் ஐயாவும் அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது கூட அவர் கோவலன் சொல்லுவாராம், புகார் நகரில் இல்லாத ஒரு புதுமையை நாம் வேற ஏதாவது ஒரு ஊர்ல போய் தேடுவோம், அது மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சு நம்ம வாழலாம் வா அப்படின்னு சொல்லி கண்ணகிய அந்த ஊர்ல இருந்து அழைச்சிட்டு போனதா சொல்லுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு அது வளமை பொருந்திய ஒரு பெரிய நகரமா இருந்திருக்கும் பாருங்க. அப்படி அந்த ஊர்ல அவதாரம் பண்ணவர் நம்மளோட இயற்பகை நாயனார். இன்னும் சொல்ல போனா நம் பெருமான் 27 ஆசிரியர்கள் ஒருவரான பட்டினத்தடிகள் திரு அவதாரம் செய்த புண்ணிய பூமியும் கூட. அப்படி வளம் நிறைஞ்ச அந்த ஊர்லதான் நம்மளோட இயற்பகையார் அவதாரம் பண்ணியிருக்கார். இப்படி காவிரி கடலை சந்திக்கும் அந்த ஒரு பெரிய நகரத்துல, அந்த காவிரி பூம்பட்டணத்துல வணிக குலத்துல அவதரிச்சு மிகப்பெரிய செல்வந்தரா பொருள் ஈட்டி வருவோர் சிவனடியார் அப்படின்னா அவர் கேட்ட அத்தனையும் தந்து அப்படி மகிழ்ந்து அதுக்காகவே தன்னோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தன்னோட இல்லறத்தை ஒரு நல்லறமாக நடத்திட்டு வந்தாங்க. அவங்க மனைவி மட்டும் சலைச்சவங்க இல்ல, நம்ம நாயன்மார்கள் எல்லாருக்கும் அமைஞ்ச மனைவிகள். அப்படி என்ன பெருமானே பார்த்து தேடி வச்ச மனைவிகள் அப்படின்னு சொல்லணும். அப்படியே என்ன சொல்றது, நம்ம வீட்டு அம்மா கூட ஒரு நேரம் சடைஞ்சுப்பா, யாராவது வந்துட்டு உறவுக்காரங்க வந்தா ஒரு நேரம் செஞ்சுக்கிறதுக்கு சடைஞ்சுப்பா. ஆனா இங்க எத்தனை சிவனடியார்கள் வந்தாலும் மாறாம 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 அதே புன்னகை மாறாம சமைச்சு போட்டிருக்காங்க. அந்த பொன் பொருள் எல்லாம் அள்ளி கொடுத்திருக்காங்க, தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படி ஒரு உன்னத பிறப்பாதான் நம்ம 63 நாயன்மார்களோட மனைவிகளும் வாழ்ந்திருக்காங்க. இதுல இவங்க ரொம்ப ஸ்பெஷல். யாரு? நம்ம இயற்பகை நாயனாரோட மனைவி இயற்பகை நாயனார். இவரோட பேர் என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா, இவர் இயற்கைக்கு பகையா இப்படியே வாழ்ந்துட்டாரா, ஒண்ணு கேட்டா 2 கொடுக்கறது, சாப்பாடு கேட்டா ஒரு பூமியை கொடுக்கறது, ஐயா எனக்கு இதே இல்ல சாப்பாட்டுக்கு வகச்சில இல்ல, எனக்கு கொஞ்சம் பொருள் கொடுங்க நான் வாணிபம் பண்றேன்னு இவராவே ஒரு பிசினஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி இயற்கைக்கு புறம்பாவே. அப்ப எல்லாரும் ஊருக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட அம்மா அப்பா வச்ச பேரே இவருக்கு மாறி போயிருச்சு. இயற்கைக்கு பகையா இருக்கானே இவன், அப்படி இயற்கைக்கு முரணா இருக்கானே இவன், இயற்பகையார் இவன், இவன் இயற்பகையான் அப்படின்னு சொல்லி இயற்பகையார் அப்படிங்கிற அந்த பேரே அவருக்கு காலத்தால அப்படி நின்றுச்சு. இவங்க மனைவி மட்டும் சலைச்சவங்க இல்லை, இவங்களும் அப்படியே அன்புல அறிவுல அப்படியே குணவதியா அவங்களும் அவங்களோட நல்லா அழகா இல்லறம் நடத்திட்டு வந்திருக்காங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் அப்படி வாரி வழங்குறது, அதுவும் சிவனடியார் அப்படின்னா எந்தையும் கொடுக்கறதுக்கு தயங்காம கொடுத்து வாழ்ந்து வந்த அந்த இயற்பகை நாயனாரின் அப்படி ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த ஊர் மக்களே அவரை போற்றி புகழ்ந்து, அப்படி யாராவது வந்தாவே எப்படி கேட்பாங்களாம், இந்த இயற்பகையார் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்களாம். அவரோட ஒரிஜினல் நேம் சொல்லி கேட்க மாட்டாங்களாம். ஊருக்காரங்களும் அது அந்த வீடா அவரா, இயற்பகையார் வீடா அதோ அங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோட பேரே இயற்பகை அப்படின்னே மாறி இருந்திருக்கு. அப்படி இயற்கைக்கு முரணாக இயற்கைக்கு பகையாக அவர் செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா, அப்படி அவரே இயற்கைக்கு பகையா வாழ்ந்து வந்தாலும் மற்றவங்களுக்கு எல்லாம் செல்வ செழிப்போட தங்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் கொடுத்தாலும் யார் மேல வச்ச அன்பும் குறையல, சுவாமி மேல வச்ச அன்பும் குறையல. இப்படி அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்துலதான் சுவாமி என்ன பண்றாரு, அந்த அரவோனாகிய நம்மளோட இயற்பகையாரோட பக்திய இந்த உலகம் அறியணும், அவரு அடியார்கள் மேல கொண்ட அன்பை இந்த உலகம் அறியணும் அப்படின்னு திருவுள்ளம் கொள்றாரு. என்ன பண்றாரு, நம்ம பரம்பொருளான ஈசன் தன்னை ஒரு தூர்த்தவனாக்கி கொண்டு, தூர்த்தவன் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பேராசை கொண்டவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப உங்களுக்கு புரியாது, பெருசாகி இந்த பாடலை படிக்கிறப்ப புரியும் உங்களுக்கு. பெரிய ஆசை கொண்டவனா தூர்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த தூர்த்தவன் தான சுவாமி நம்ம கையில எங்களுக்கு சைவ சித்தாந்தம் எடுக்கிறப்ப சொல்லுவாரு, சுவாமி நம்மள ஆட்கொள்ள முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நம்ம லெவலுக்கு அப்படி இறங்கி வருவானா, எப்படி வேணா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நம்ம அறிவுக்கு தக்க மாதிரி அவன் இறங்கி வருவான். அவன் பேரறிவாளன். ஆனா நம்மள ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம அறிவுல இறங்கி வருவான். அப்படி பாக்குறப்ப சுவாமி கூட தான் இருந்தாரு அப்படின்னு அது நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த இயற்பகையார அவர் ஆட்கொள்ள முடிவு பண்ணிட்டாரு இல்லையா, அப்ப என்ன வேடம் கொண்டிருக்காரு, தூர்த்தவனா வேடம் கொண்டிருக்காரு. அதே ஒவ்வொரு நாயன்மார்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். இதே திருநீலகண்ட நாயனார் புராணம் படிக்கும் போது அப்படி அதுல எப்படி வந்தாரு, ஒரு சிவனடியார் மாதிரி வந்தாரு இல்லையா.
இப்பவும் எப்படி வந்திருக்காரு, சிவனடியார் மாதிரி வந்திருக்காரு. ஆனா தூர்த்தவனா வந்திருக்காரு. அப்படி ஒரு வேடம் கொண்டு வராரு. தன்னோட தூர்த்தவ வேடம், அந்த குறிகள் எல்லாம் மறைச்சுக்கிறதுக்காக சேக்கிழார் பெருமான் அழகா வரி போடுறாரு அந்த இடத்துல. அந்த இடத்துல எல்லாம் தன்னோட திருநீரை, அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னது, வெந்நீர் இல்லையா, அந்த வெந்நீரை உடம்பு ஃபுல்லா பூசி தன்னோட தூர்த்தவ வேடத்தை மறைச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த மச்சம், குறி, அடையாளம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு, திருநீர் பூசி மறைச்சுக்கிட்டு இயற்பகை நாயனாரோட வீட்டுக்கு அப்படியே வர்றாரு. அப்படி இவருக்குதான் சிவனடியார்னா ரொம்ப பிடிக்கும் தானே. அப்படியே வந்தவரை கூப்பிட்டு உபசாரம் பண்ணி பாத பூஜை எல்லாம் பண்ணி, அவர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் ஒரு இருக்கையை போட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு மகேஸ்வர பூஜை எல்லாம் செய்து எல்லாம் முடிச்சுட்டு வணங்கி, அதுக்கப்புறம் அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. இவர் கேக்குறாரு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு சுவாமி, வணங்கிக்கிறேன். இதுக்கு மேற்கொண்டு இந்த அடியனோட குடிசைக்கு நீங்க எழுந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சிவத்தை போன்று இருக்கக்கூடிய முனிவரே, உங்களுக்கு நான் இனி ஏதாவது செய்யணுமா, எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப நாம என்ன பண்ணுவோம், அப்போ நாமளே ஒரு சிவனடியாரா இருக்கோம், ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம், ஒரு திருவாசக முற்றுவதலுக்கு போறோம்னா சரி, திருவாசக முற்றுவதலுக்கு போனா அதுக்கப்புறம் மகேஸ்வர பூஜை செய்தாங்க, ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க, போதும் போதும் நீங்க இவ்வளவு கொடுத்ததே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு திருவடி வணங்கிட்டு வந்துருவோம் இல்லையா. அம்மா கிட்ட பாட்டி கிட்ட கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆட்கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டார் இல்லையா, வந்திருக்கிறது பெருமான்னு இவருக்கு தெரியாது. இவர் வந்தவர் என்ன சொல்றாரு, ஆமா நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு இது கேட்டுதான் வந்தேன், ஆனா கேட்டா நீ தருவியோ என்னவோன்னு இதாலதான் ஒரு ஐயத்துலதான் நான் உங்ககிட்ட கேட்கல, ஆனா அது எப்படி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா நீ எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நீங்க அடியன் கிட்ட இருக்கிற எல்லா பொருளும் அடியவர்களுடைய உடைமை, என்னிடம் உள்ளத என்கிட்ட கேட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நானு இல்லைங்காம கொடுத்துட்டு இருக்கிற அளவுக்கு பெருமான் என்னை வச்சிருக்காரு. அதனால என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை நீங்க கேட்டு என்ன பெருமைப்படுத்தணும், எதுவும் நீங்க கேட்காமலாம் இருக்க கூடாது, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க அப்படின்னா, இல்ல நீ அடியவர்கள் கேட்டதையெல்லாம் தரவல்லவன்னு எனக்கு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்தோம். இவ்வளவு நாட்களா உனக்கு பணிவிடை செய்துட்டு இருந்தால உன்னோட காதல் மனைவி, அவளை இனிமேலு எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு என்னோட நீ அனுப்புவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இந்த இயற்பகையார் முன்னை விட இப்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சிரிச்சு சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு, ஐயனே என்னிடம் உள்ளதை கேட்டு என்னை மகிழ்ச்சியில் ஆட்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல வரி போடுவார். சிவசிவா அப்படி சொல்றாரு, நீங்க என்கிட்ட இருக்கிறது கேட்டீங்க, நீங்க என்கிட்ட இல்லாத பொருளை கேட்கல, என்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னு. அத இல்லறம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். என்ன சொல்றது, யாரும் தன்னோட இணைய எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது புழு பூச்சியில இருந்து மனுஷங்க வரைக்கும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது கேட்டு என்னை சந்தோஷப்படுத்துனீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் மனைவி கிட்ட சொல்றாரு, வந்திருக்கிற அடியார் இனிமேல் நீ அடியனுக்கு பணிவிடை செய்தது போதும், அவரு பணிவிடை செய்யறதுக்காக உன்னை அழைச்சிட்டு போக வந்தேன்னு சொல்றாரு, நீ அவரோட போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னோட மனைவி கிட்ட போய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க ஒரு கணம் அப்படியே மயங்கிட்டாங்களாம். அந்த அம்மா ஒரு கணம் அப்படியே மயங்கிட்டாங்களாம். சேக்கிழார் பெருமான் பின்ன இது இருக்காதா என்னன்னு கேட்டாக்கா அழகா இந்த இடத்துல சொல்றாரு. இதுக்கப்புறமா ஒரு இடத்துல கூட சேக்கிழார் பெருமான் இயற்பகையின் மனைவி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவே இல்லை. கொஞ்சம் பெருசாயிட்டு இந்த பாடல்களை எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல கூட இயற்பகையின் மனைவி அப்படின்னு போடவே இல்லை. இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட இயற்பகையார் பேசுறாரு இல்லையா, இதுக்கப்புறம் மாதுன்றார், மடந்தைன்றார், காரிகைன்றார், பெண்றார், இந்த மாதிரி வார்த்தைகளை தான் சேக்கிழார் பெருமான் போடுறாரே அன்றி ஒரு இடத்துல கூட என்ன போடல, அவர் இயற்பகையாரின் மனைவி அப்படின்னு போடல. அப்போ அந்த மனைவி மயக்கிறாங்க திருக்க, அந்த மயக்கம் கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு தெளிஞ்சிருது. ஆனா இந்த இடத்துல அம்மா கொஞ்சம் சொல்லணும், உங்கள எத்தனை பேர்த்துக்கு மகாபாரதம் தெரியும்னு தெரியல. மகாபாரதம் பல சீரியலா டிவிலே காமிச்சிருக்காங்க, ஓரளவுக்கு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள், அந்த பக்கம் கௌரவர்கள், அவங்க 100 பேரு. பஞ்சபாண்டவர்கள்லாம் பாஞ்சனாவே உங்களுக்கு தெரியும், 5 பேரு. அவங்க அம்மா குந்தி, பஞ்சபாண்டவர்களோட மனைவி திரௌபதி,
அவங்கன்ட்டு அவங்கள ஒரு சின்ன இதுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க ரொம்ப செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அத இவங்க பேர்ல ஜலசியான அந்த துரியோதனன் அவங்களோட பெரியப்பா பையன் என்ன பண்றாரு, இவங்க கிட்ட இருக்கிற அந்த சொத்தெல்லாம் எப்படியாவது அபகரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்கள சூதாடுறதுக்கு கூப்பிடுறாரு. அவங்க மாமா சகுனி மூலமா சூதாடுறதுக்கு கூப்பிடுறாரு. தாய் மாமா அவங்களுக்கு சகுனின்னு ஒரு கேரக்டர் அவங்க மூலமா கூப்பிடுறாங்க. இவருக்கு சூதாட்டத்துல ஒரு ரொம்ப அளப்பரிய பிரியம். யாரு, இந்த பஞ்சபாண்டவர்கள மூத்தரவனான தர்மருக்கு. அதுல சான்ஸ்கிரிட்ல யுதிஷ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாம தமிழ்ல தர்மர்னு சொல்லுவோம். அந்த தர்மருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அவர் போய் உட்கார்ந்து சூதாட்டத்துல ஃபர்ஸ்ட் நாடு, பொருள், அவர் போட்டிருந்த காஸ்ட்லியான திங்ஸ், அதுக்கப்புறம் பிரதர்ஸ், தன்னை எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அப்ப அவங்க தாய்மாமா துரியோதனோட தாய்மாமா இவருக்கும் தாய்மாமா தானே, பெரியப்பா ஒய்ஃபோட தம்பி அண்ணா இவருக்கும் மாமா தானே. அவர் என்ன சொல்றாரு, எல்லாம் இழந்துட்ட தர்மா, இட்ஸ் ஓகே, உன்னோட மனைவி இருக்கால அவளையும் வச்சு நீ ஒரே ஒரு கேம் ஜெயிச்சு பாரு. அவ உனக்கு திரு இல்ல, திருன்னா என்ன, மகாலட்சுமி, அவ உனக்கு திரு இல்லையா, ஒருவேளை நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேணா விளையாண்டு பாருன்னு சொல்லி தூண்டி விடுறாரு. இவர் என்ன பண்றாரு, அவரோட ஒய்ஃபையும் வச்சு விளையாண்டு திருப்பியும் தோத்து போயிடுறாரு. அங்க பகட உருட்டினது யாரு, சகுனி. அதனால என்ன ஆகுறாரு, இவர் அந்த கேம்லயும் தோத்து போறாரு. ஒரு தேர்ப்பாகனை போய் அந்த புறத்துல இருக்கிற திரௌபதிய அழைச்சிட்டு வர சொல்லி சொல்றாங்க. அப்ப தேர்ப்பாகன் போய் அந்த புறத்துல இருக்கிற திரௌபதிய கூப்பிடுறதுக்காக போறாங்க. அப்போ திரௌபதி கேட்டதா ஒரு இது வரும், ஒரு படலம் வரும். அதுல திரௌபதி என்ன கேட்டிருப்பாங்க, என்னோட கணவர் தர்மர் முதலில் தன்னை இழந்து என்னை இழந்தாரா, இல்ல என்னை இழந்த பின் தன்னை இழந்தாரா, அதுக்கு முதல்ல நீ போய் கேட்டுட்டு வா, அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இதிகாசமா போற்றப்படுற மகாபாரதத்துல வர்ற திரௌபதி கேரக்டர் இன்னைக்கு திரௌபதி அம்மன் சொல்லிட்டு எத்தனையோ ஊர்கள்ல வச்சு சுவாமியா வழிபட்டுட்டு இருக்கோம். அவங்கள நம்ம மாரியம்மனா போட்டுறோம், எவ்வளவோ இருக்கு. இல்ல அம்மாவை நான் இந்த இடத்துல குறை சொல்லல. ஆனா ஒரு பெண் அவங்க கணவர் தன்னை அடிமைப்படுத்தி அந்த இடத்துல இழந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சப்ப கூட போக துணியில. என்ன கேக்குறாங்க, அவர் தன்னை இழந்து என்ன இழந்தாரா, இல்ல என்ன இழந்த பின் தன்னை இழந்தாரான்னு கேட்டாங்க இல்லையா. ஆனா இங்க நம்ம இயற்பகையாரோட மனைவி ஜஸ்ட் அந்த வந்திருக்கிற முனிவரோட நீ போகணும் அப்படின்னு சொன்னப்ப என்ன பண்றாங்க, ஜஸ்ட் அப்படியே மயங்கிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்களே தெளிஞ்சிட்டு எனக்கு நீங்க என்னுயிர் நாதன், நீ உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை, என்னை உங்ககிட்ட கரம் பிடிச்சு கொடுக்கும் போது எங்க அம்மா அப்பா சொன்னது அதான், கணவன் தான் உனக்கு எல்லாமே. இப்ப கூட கிராமங்கள்ல எல்லாம் ஒரு பழமொழி உண்டு, அம்மாக்கு பாட்டிங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுப்படியே கதி ஆம்படையானே குலதெய்வம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஒரு சொலவிட உண்டு. ஒரு பெண்ணுக்கு அவ கட்டிய கணவன் தான், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தான் எல்லாமே, அவன் சொல்றதுதான், அவன் தான் சுவாமி, அவன் சொல்றதுதான் மந்திரம், வேத வாக்கு. அப்படிதான் அன்றைய பெண்கள்ல இருந்து இன்றைய பெண்கள் வரைக்கும் எல்லாமே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி நம்ம இயற்பகையாரோட மனைவி ஒரு சின்ன ஒரு நிமிஷம் அப்படியே மயங்கினாலும் தானே தெளிஞ்சு பின்னாடி தன்னோட கணவர் கிட்ட இங்க பாருங்க, நீங்க இந்த உசிரோட நாதன், நீங்க அவரோட தான் போக சொல்லும் போது இனி எனக்கு இதுல கூறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்க சொல்லுக்கு நான் பணிறேன் அப்படின்னு சொன்னாராமா. எப்பேற்பட்ட மனசு பாருங்க அவங்களுக்கு. பெண்களுக்கு விதிக்கப்பட்டது அக்காலத்துல, அதுதான் பெண்களுக்கு, அம்மா சொன்னல ஏற்கனவே, அது மாதிரி பெண்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்படி வாழ்ந்த அவரை இயற்பகையார் அந்த தூர்த்தவு வேடம் கொண்ட அந்த வேதி இருக்கார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் யாரு வந்திருக்கிறதே சுவாமின்னு தெரியாது, தூர்த்தவு வேடம் கொண்ட ஒரு வேதியர், அவ்வளவுதான். அந்த சிவனடியார் கிட்ட கொண்டுட்டு போய் அவர் பக்கத்துல நிக்க வச்சுட்டு எம்குல மடந்தை அழகா போடுறாரு செக்லர் இந்த இடத்துல. எம்குல மடந்தை, என் மனைவின்னு போடல பாருங்க, எம்குல மடந்தை இவள் இனி உமதானாள் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்துல நிக்க வைக்கிறாங்களாமா. இவங்களும் என்ன பண்ணாங்களாம், அவரை திருவடி வணங்கி கரம் கூப்பி வணங்கி அவர் பக்கத்துல அந்த முனிவர் பக்கத்துல போய் இவங்களும் நின்னுட்டாங்களாம், அவங்க மனைவியும். இப்பேற்பட்ட சூழல் சிவசிவா. இந்த ஒரு இந்த செய்யல சொன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் குழந்தைங்களே. ஆனாலும் அம்மா இந்த செய்யல சொல்லல. ஆனாலும் இங்க ஒரு உன்னதமான நுட்பத்தை பெருமான் எப்படி செய்திருக்காரு பாருங்க, சேக்கிலார் பெருமான். அம்மா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அவரு
தன் மனைவி அப்படின்னு சொல்லி இயற்பகையார் சொல்லவே இல்லை. இயற்பகையார் சொன்ன மாதிரி சேக்கிலார் பெருமானும் எழுதவே இல்லை அப்படின்னு சொன்ன இல்லையா? எப்படி போட்டிருக்காரு பாருங்க வார்த்தை. எம்குல மடந்தை இவள் இனி உமதானால். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்படி ஒரு அழகான நுட்பத்தை சேக்கிலார் பெருமான் இந்த இடத்துல வைக்கிறார். எப்போ தன்னோட மனைவிய வந்திருக்கிற அந்த மாமுனி கிட்ட தானமா அப்படி கொடுத்துட்டாரோ, அனுப்ப திருவுள்ளம் கொண்டுட்டாரோ, அதுக்கப்புறமா அது தன்னோடது இல்ல அப்படின்னு இயற்பகையாரே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம எப்படி இயற்பகையாரனோட மனைவின்னு எழுதுறது அப்படின்னு நினைச்சாரே என்னவோ தெரியல சேக்கிலார் பெருமான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட சேக்கிலார் பெருமான் இயற்பகையாரோட மனைவி அப்படின்னு இதுக்கப்புறம் எழுதிருக்கவே மாட்டாரு. எல்லா இடத்துலயும் இனிமேலு காரிகை, மடந்தை, மாது, பெண்ணிவள் இப்படிதான் வரும். அப்படி அவரோட மனைவிய தந்துட்ட போதும் அந்த வேதியர் எடுத்து என்ன கேட்கிறாரு, மறுபடியும் பக்கத்துல கொண்டுட்டு போய் நிக்க வச்சாரு இல்லையா? அந்த அம்மாவும் திருவடி வணங்கினாங்க இல்லையா? அதுக்கப்புறமும் என்ன கேட்கிறாரு அந்த வேதியர் கிட்ட, பெரியோனே என்கிட்ட இருக்கிற பொருளை வாங்கி என்ன நீங்க பெருமைப்படுத்திட்டீங்க, அடி என்ன இன்னும் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா, என்ன செய்யணும் சொல்லுங்க, யாதென்றும் நான் செய்யறதுக்கு இருந்தா நான் அதையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டு திருவடி பணிஞ்சு நின்னாராமா. அதுக்கு வேதியரா வந்த நம்ம பெருமான் என்ன சொன்னாரா, ஆமா ஆமா நானே கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் உங்களோட மனைவிய கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்க சுற்றத்தாரு அவளோட சுற்றத்தாரு எல்லாம் சும்மா விடுவாங்களா என்ன? எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்கல்ல. நானும் ஒரு முனிவன், என்னால அவங்களோட எல்லாம் ஃபைட் பண்ணி இவளை கூட்டிட்டு போக முடியாது. அதனால இந்த ஊர் எல்லையை கடக்கிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு உற்ற துணையா வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. அப்போ நமது இயற்பகையினார் மனசு வருந்தி, எதுக்கு மனசு வருந்தினாரு, இவர் இப்படி கேட்கும்படி வச்சுக்கிட்டோமேன்னு மனசு வருந்தினாராம். சுச்சு இது நமக்கு ஏன் தோணாம போச்சு, இது நாமளே எல்லாம் முதல்லயே செய்திருக்கணும். ஆமா இல்ல, நம்ம பக்கம் இருக்கிறவங்களும் சரி, நம்ம மனைவி பக்கம் இருக்கிறவங்களும், அந்த மனைவின்னு நினைக்கல, அந்த மாது பக்கம் இருக்கிறவங்களும் சரி இவரோட ஏதாவது சண்டை போட கூடும் தானே. இதையே நாம முதல்லயே யோசிக்கல, முதல்ல யோசிச்சிருக்கோம் தானே, எப்பேற்பட்ட பிழை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டுட்டு இது நானே முதல்ல உங்ககிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இதோ வர்ற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு ரூம்குள்ள போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு போர்படை தளபதி போல தன்னை மாத்திக்கிட்டு வாளு, அம்பு, கேடயம், குருவாளு எல்லாத்தையும் தாங்கிபடி அப்படி பணிஞ்சு அப்படி நிக்கிறாரு. வந்திருக்கிறது ஒரு போர் வீரன் மாதிரி வராரு. ஆனா நீங்க கட்டளை எடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேதியர்கிட்ட அந்த மாமுனி கிட்ட நிக்கிறார். அந்த மாமுனி முன்னே ஒரு தவமுனி அவர்கிட்ட தன்னை ஒரு சின்ன ஆள் மாதிரி அப்படி போர் வீரனை போல அப்படி நிக்கிறாரா. ஆனா ஒரு சின்ன ஆள் மாதிரி தன்னை சுருக்கிக்கிட்டு நான் இனி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவர் வேதியர் கை காமிக்கிறாரா. அந்த வேதியர் முன்னாடி நடக்கிறாங்களா. இவரோட காரிகை, அந்த இடத்துல காரிகைன்னு தான் எழுதியிருக்காரு, மனைவின்னு எழுதல. இவரின் காரிகை அந்த வேதியரோட பின்னாடி போறாங்களா. அவங்களுக்கும் பின்னாடி நம்ம இயற்பகையார் போறாராம். எப்படி 4 திசையிலயும் அப்படியே உத்து உத்து பாத்துக்கிட்டு அப்படியே போறாராம். யாராவது இவங்கள போக விடாம தடுத்துருவாங்களோ, யாராவது இவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே வராராம். அப்படி பாத்துட்டு வரும்போது என்னாச்சா, இந்த வேதியர் டவுட் பண்ண மாதிரியே இயற்பகை நாயனாரோட சொந்தக்காரங்களும் சரி, அந்த மாதின் சொந்தக்காரங்களும் சரி, எல்லாரும் அப்படியே விரைந்து ஓடி வர்றாங்க. பல ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆணும் பெண்ணுமா சேர்ந்து எல்லாரும் விரைஞ்சு ஓடி வர்றாங்களாம். எல்லாரும் முதல்ல சொல்லி பாக்குறாங்க, நீ என்ன பைத்தியக்காரனா, பித்தனா, நீ கட்டின பொண்டாட்டி யாராவது வந்திருக்கிற முனிவன் சொல்லிட்டு அனுப்புவாங்களா? அவரை பார்த்தா உண்மையான சிவனடியார் மாதிரியும் தெரியல, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? உனக்கு வேணா அப்படி நீ ஆரம்பத்துல இருந்து இயற்கைக்கு பகையா இருக்க, உனக்கு வேணா அப்படி ஒரு மனசு இருக்கலாம் உன்னோட மனைவி கொடுக்கறதுக்கு. ஆனா நாங்க எங்களோட குல கொடியை இவரோட அனுப்ப துணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி நிக்கிறாங்களாமா. இல்ல நான் அவருக்கு கொடுத்துட்டேன், நான் அவங்கள முன்னேறி போக விடுங்க, யாராவது தடுத்தீங்க அப்படின்னா நான் போர் செய்யறதுக்கும் தயங்க மாட்டேன், சொந்தக்காரங்கன்னு பார்க்க மாட்டேன், உங்களை எல்லாத்தையும் போர் செஞ்சு நான் நாசம் செய்யவும் துணிவேன் அப்படின்னு சொல்றாங்க.
இப்படி யாராவது சொல்லுவாங்களா பாருங்க. வர்றது யாரு? அவரோட சொந்தக்காரங்க. யாரு? பங்கு மங்காளியா இருப்பாங்க, மாமா மச்சாங்களா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த மாதுக்கு, அதாவது இவரோட மனைவியாரோட அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்க அப்படியெல்லாம் தானே வந்திருப்பாங்க. இவர் ஒரு பொருள் தன்னோட கையை விட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அது அவங்களோட உடைமை, அதை அவங்கள பத்திரமா கொண்டுட்டு போய் சேர்த்தணுங்கிறதுல எவ்வளவு ஒரு கருணையோட, எப்படி ஒரு பேரன்பு கொண்டு அந்த சிவனடியார் பேர்ல எப்படி நடந்து, தன்னோட சுற்றம் நினைக்கல, தன்னோட உறவுகள் அப்படின்னு நினைக்கல. நீங்க யாராவது வந்து இதை தடுக்கணும்னு முன்னேறி வந்தீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட போர் செய்து நான் இவங்களை பத்திரமா கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல தான் இருப்பேன். தேவையில்லாம உங்க உயிரை யாரும் இழந்துடாதீங்க. உயிர் மேல ஆசை கொண்டவங்க எல்லாரும் பின்தள்ளி போங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். அந்த சொந்தக்காரங்களும் யாரும் சளைச்சவங்க எல்லாம் இல்ல. எல்லாரும் என்ன பண்றாங்களா, வேலு, கம்பு, சுரிகை, ஈட்டி இது மாதிரி எல்லாம் கொண்டு வர. அந்த சுரிகை அப்படிங்கிறது அப்படியே சேக்கிலார் பெருமான் அந்த இடத்துல எழுதியிருக்காரு. சுரிகை அப்படின்னா அது அப்படியே சொல்லண்டு தாக்குமா. அப்படி ஒரு ஆயுதத்தை அம்மா பார்த்ததில்ல. எங்காவது போட்டோ கிடைச்சிச்சுன்னா அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் அதை போடுறேன். என்ன சுரிகை, அந்த சுரிகை, ஈட்டி, வாள், அம்பு இது மாதிரி எல்லாமும் அந்த சொந்தக்காரங்களும் வச்சிருந்தாங்களாம். எல்லாத்தையும் வச்சுட்டுதான் இவங்களும் ஆனதாச்சு, உனக்கு வேணா உன்னோட ஒய்ஃபை கொடுக்கறதுக்கு மனசு வந்திருக்கலாம். எங்க குலக்கொடியை, அவ எங்க பொண்ணா இருக்கட்டும் எங்க மருமகளா இருக்கட்டும், நாங்க எங்க குலக்கொடியை இன்னொருடன் அனுப்ப துணிய மாட்டோம். எங்க உசிர் போனாலும் பரவாயில்ல, நாங்க இவளை மீட்டு எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் துணிஞ்சு பண்ணி என்ன பண்றாங்களா, போருக்கே தயாராயிட்டாங்களாம். எல்லாருக்கும் போட்ட என்ன சொல்றது, அப்படியே ஒரு ஆண் புலிய போல அப்படியே துணிஞ்சு எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாம் பாக்கல, அப்படி வெட்டி சாய்க்கிறாரு. இவரே எப்படி வந்தாரு, அப்படியே ஒரு போர் வீரனை போல வந்தாரு இல்லையா? 6 அடி ஒசரத்துல ஆஜானு பாபு அப்படி வந்து நின்னவரு ஆண் புலிய போல வீறு கொண்டு என்ன பண்றாராம், சொந்தக்காரங்களை எல்லாம் அப்படி வெட்டி வீழ்த்துறாராம். பாக்கி இருக்கிறவங்க கிட்டையும் சொல்றாராம், உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க தயவு பண்ணி பின்னாடி ஓடி போயிடுங்க, மாண்டு சாகாதீங்கன்னு. நாங்க மாண்டு செத்தாலும் சாவமா எங்க குலக்கொடி இன்னொருத்தம் கூட அனுப்ப மாட்டோம்னு அவங்களும் துணிஞ்சு போரிடுறாங்களாம். இனி போர் புரியறதுக்கே ஆள் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் மாண்டுட்டாங்களாம். எல்லாரையும் வீழ்த்திட்டார், வெட்டி வீழ்த்திட்டார். அப்ப அப்படி வெட்டி வீழ்த்திட்டு இருக்காருல, இவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த சிவனடியார் மாதிரி இருக்கிற நம்ம சுவாமி என்ன பண்றாரு, பயந்துக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்றாரு. அச்சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை பண்றாராமா. அப்போ இவங்க அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, ஏற்பகை நாயனாரோட ஒய்ஃப், அவரோட திருக்கரத்தை வந்து இவங்க பிடிச்சிருக்காரு இல்லையா? சுவாமி வந்து என்ன பண்ணிருக்காரு, வேதியரா வந்தவரு, தூர்த்த வேடம் கொண்டு வந்தவரு இந்த அம்மையாரோட கைய பிடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த கரம் பற்றியதுல இவங்க உணர்ந்தாங்களா, இல்ல பெண்களுக்கே வந்து என்ன சொல்றது, ஒரு அறியும் திறன் இருக்கிற, இயல்பாவே இருக்கிற திறன் காரணமா என்னன்னு தெரியல, இறைவனீர் சொன்னாரு. இறைவனீர் இயற்பகை வெல்லும், அச்சம் வேண்டாம் அப்படின்னு அவ்வளவு அழகா எழுதுறாரு சேக்கிலார் பெருமான். இறைவனீர் அப்படின்னு சொன்னாரா. இறைவன்னா யார சொல்லுவோம், நம்ம சிவபெருமான் மட்டும்தான் நமக்கு இறைவன் இல்லையா? அப்ப வந்திருக்கிறது இறைவன் அப்படின்னு குறிப்பால உணர்ந்தாங்களா, இனி என்னன்னு தெரியல. அப்படி ஒரு வார்த்தைய அந்த இடத்துல போடுறாரு சேக்கிலார் பெருமான். இறைவனீர் இயற்பகை வெல்லும், அச்சம் வேண்டாம் அப்படின்னு. நீங்க பயப்படாதீங்க, இயற்பகைன்னு வந்து அந்த இடத்துல இவங்களும் பாருங்க, என் கணவர் வெல்வார் அப்படின்னு சொல்லல. எவ்வளவு ஒரு அடக்கமான ஒரு பெண்மணி பாருங்க. இவரு தன்னோட மனைவி கொடுத்ததுக்கு அப்புறம் மடந்தென்றார், காரிகைன்றார், மாதுன்றார், அந்த மாதிரி இவங்களும் அந்த வந்திருக்கிற அந்த முனிவர் வந்து சுவாமின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இறைவனீர் இயற்பகை வெல்லும் அஞ்சாதீர் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்களேன். அப்படி அவங்களும் சொல்றாங்க. அப்படி ஒரு சுற்றத்தார் கூட இல்லாம எல்லாத்தையும் கொன்னு கூச்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இது இனி யாரும் இல்ல, எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க, இனி உங்களுக்கு ஒரு பயமும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஒரு சோலை வரும், திருச்சாய்க்காடு. அது வந்து நாவுக்கரசு பெருமானும் சுந்தரமூர்த்தி இல்ல சிவா திருஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் பதிகம் பாடிய ஒரு பெரிய அற்புத தலம் திருச்சாய்க்காடு. திருச்சாய்க்காடோட சோலை வந்துரும், நான் உங்களை அது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறேன், அதுக்கப்புறமா உங்களை யாரும் பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்க பத்திரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அப்பதான் அப்படியே ரொம்ப அப்படி சாட்டிஸ்பேக்ஷன் ஆன மாதிரி இவரும் வந்து சரி சரி அப்படின்னு சொல்றாராமா. யாரு, நம்ம ஓவரைட் பண்ற பெருமான். அப்புறமா முதல் மாதிரியே நான் அந்த வேதியரா இருக்கக்கூடிய நம்ம பெருமான் முன்னாடி நடக்கிறாரா, அந்த அம்மையார் நடுவுல நம்ம போர் வீரனான ஏற்பகை நாயனார் எல்லாத்தையும் கொடுக்க துணியக்கூடிய நம்ம ஏற்பகை நாயனார் 3வது ஆளா அப்பவுமே சுற்றுமுற்றும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்களாம்.
அப்படியே வந்து அந்த சோலையை கடந்து திருச்சாய்க்காடு, அந்த திருச்சாய்க்காடு பக்கத்துல அவங்கள கொண்டு வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும்போது அந்த வேதியர் முன்னாடி தானே போயிட்டு இருந்தாரு, அவர் திரும்பி நின்னு ஏற்பகை நில், இனி நீ திரும்பி போய்க்க, நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ஏற்பகை நாயனார் என்ன பண்றாரா, கொஞ்சம் கூட ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாம, தன்னோட காதல் மனைவி விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் கூட இல்லாம அப்படியே முக்கரண வணக்கங்கள் அடிக்கடி அம்மாவாகட்டும், கைலையாவாகட்டும், இல்ல சௌந்தராணி அம்மாவாகட்டும், மற்ற ஆசிரியர்களாகட்டும் பேசும்போதெல்லாம் காமிச்சிருக்கிறது கவனிச்சிருப்பீங்க. முக்கரண வணக்கங்கள், முக்கரண வணக்கங்கள் சொல்லிருப்போம். முக்கரணம்னா என்ன, மனம் மொழி மெய்யால், அப்படியே இந்த உடலாலும் பேசுற வார்த்தையாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசுனாலையும் எல்லாத்தினாலையும் ஒருமிச்சு வணங்குறது. அப்படி வணங்கினாரா யார, அந்த வேதியரை வணங்கி அடியனை வந்து மிகப்பெரிய சிறப்பு செய்தீங்க நீங்க, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பாக்கலையா, அப்படியே போயிட்டே இருக்காரு. இவங்க மனைவிக்கு எப்படி இருக்கும், அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சாங்களாம் தன்னோட கணவன் தன்னை திரும்பி ஒரு நிமிஷமாவது பாப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். ஆனா இவரு திரும்பியே பார்க்கலையாமா. அப்படி எந்த விதமான சலனம் இன்றி அவர் வந்து அப்படியே போனாங்களா. இவங்களும் என்ன பண்ணாங்களா, அதுக்கப்புறமா எந்த வித சலனம் இன்றி அப்படியே வெறிச்சபடி வெறிச்சு பார்த்துட்டு அந்த வேதியர் கைப்பிடிச்சிருக்க அப்படியே அவங்க ஒய்ஃபும் நின்னுட்டே இருந்தாங்களாம். திரும்பி பார்க்காம அது போகிற அந்த ஏற்பகை நாயனார அதுக்கு மேல ஜீரணிச்சுக்க முடியல. யாருக்கு, நம்ம ஹீரோ சிவபெருமானுக்கு. அப்ப இவரு கத்தி கூப்பிடுறாரு. வேதியராக வந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, பெருசா கத்தி கூப்பிடுறாரு. சேக்கிழார் பெருமான் அருமையா வாசகம் போட்டுப்பாரு. பொய்தரும் உள்ளம் இலானி அப்படின்னு சொல்றாரு. பொய்ங்கிறது உன் மனசுல கிடையாதுப்பா, அப்படியே அது உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா அது ஏற்பகைதான். பொய் இருந்தா என்ன பண்ணுவோம், பேருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு இந்த பொருள் போயிடுச்சேப்பா, நம்ம கையை விட்டு போயிருச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்ஞானம் பட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி அந்த பொருள் இருக்கிற திசையை நோக்கி நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துட்டா கூட அதை அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் சரி இதை நமக்கு வேணும்னு வச்சிருந்தா இவ கேட்டான்னு கொடுத்துட்டோம், நீ திருப்பியும் கேட்க முடியாது அப்படியே எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம எல்லாம் ஒரு சின்ன மனசுக்கு சொந்தக்காரங்க தானே. ஆனா இவர் என்னவா, பொய்யே இல்லாத மனசுக்கு சொந்தக்காரனா. அப்படியே ஒரு வாசகம் போடுறாரு சேக்கிழார் பெருமான். பொய்தரும் உள்ளம் இலானே ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்கரியவானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரிய செய்த செயல் தந்த செயற்கரிய செயல் செய்த தீரனே தொண்டனே ஓலம் 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 அப்படி கூவி அழைக்கிறார். கொஞ்ச தூரம் போயிட்டாரு, இவங்களை விட்டு ஒரு 100-200 அடி போயிருப்பாருன்னு வச்சுக்கோ. அந்த 200 அடி போனவங்களுக்கு கத்தி கூப்பிட்டா அந்த நிசப்தமான வேலையில ஒரு காட்டு பகுதியில அமைதியா இருக்கிற சூழல்ல கேக்கும் தானே, அப்படி இவருக்கு கேட்டிருக்கு. கொஞ்ச தூரம் போனது இந்த கூக்குரலை கேட்டுட்டு சடனா திரும்பி கூட பாக்கலையா, அப்படி நின்ற இடத்துல இருந்து யோசிக்கிறாரு. ஏன் அந்த வேதியர் திருப்பம் மகாமுனி கத்துறாரு, அப்ப நம்ம உறவுகளால திருப்பியும் அவருக்கு ஏதாவது தொந்தரவு வந்திருக்குமோ, யாராவது மறுபடியும் இவரை டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்களோன்னு தான் அப்பதான் இடையில இருக்கிற வாழை கையில எடுத்தபடி சடனா இப்படி திரும்பினாராமா. ஒரு நிமிஷம் அப்படியாதா யோஜனை பண்ணி பார்த்தா சிவசிவா அப்படி நெஞ்செல்லாம் பதறுது. அப்படியே உடனே என்ன பண்றாராம், வாழை உருவிப்படி திரும்பி பாக்குறாராமா. வேகமா ஓடியும் வராராம், அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வராராம். வந்தா அந்த இடத்துல வேதியரா மகாமுனியா இந்த தூர்த்தவ வேடம் கொண்டு வந்த அந்த இடத்துல அவரு இல்ல. யாரு வந்திருந்தா நமக்கு தான் தெரியுமே, வந்தது யாரு, பெருமான். ஆனா அவருக்கு அது தெரியாது இல்லையா. அப்ப காணும், அவரை காணும். அவரோட மனைவி மட்டும் அப்படியே நிக்கிறாங்க, கூப்பிய கையோட அப்படியே நிக்கிறாங்க. இவரு மறைஞ்சிறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, எங்க அந்த வேதியரை காணும், எங்க உன்னை அழைச்சு கொண்டு வந்தவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சுத்தி முத்தியும் பாக்குறாரு. அப்ப வான வீதியில இடபத்தின் மீது அம்மையப்பரா பெருமான் எழுந்தருளி காட்சி கொடுத்திருக்காரு. செயற்கரிய காரியம் செய்த ஏற்பகையே, தெய்வ கற்பின் வழி நின்ற உன் துணைவியாரோடும் என் திருவடி பேற்றில் நிலையாக நில் அப்படின்னு சொல்லி முக்தி கொடுத்தாராம். எப்படி, செயற்கரிய செயல். ஆனா செயற்கரிய செயல் தானே இவர் செய்திருக்காரு, யாருமே கொடுக்க முடியாத ஒரு கிஃப்ட தானே ஏற்பகை நாயனார் கொடுத்திருக்காரு. அதனால என்ன சொல்றாரு, செயற்கரிய செய்த ஏற்பகையே தெய்வ கற்பின் வழி நின்ற. அந்த அம்மையார் எப்படி இருந்தாங்களா, அத திருவுக்கு மேலன்னு சொல்லிட்டாரு சேக்கிழார் பெருமான். இந்த இடத்துல என்ன போடுறாரு, திருவுன்னா யாரு, மகாலட்சுமி தாயார்
அவளோட அந்த அம்மையாரோட கேரக்டர் சொல்லும் போது திருவுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல அழகா சொல்றாரு. அப்படி திருவுக்கு மேல நின்று, அதான் தெய்வ கற்பின் வழி நின்ற உன் துணவியாரோடும் என் திருவடி பேற்றில் நிலையாக நின்று இருப்பாயாக அப்படின்னு சொல்லி முக்தி கொடுக்க, விண்ணிலிருந்து மாணவர்களும் தேவர்களும் மலர் தூவி வழிபாடு செய்து அவர்களை வரவேற்று போனாங்களாமா. எப்படி ஒரு பேர் பாருங்க. விண்ணிலிருந்து வானவர்களும் தேவர்களும் என்ன பண்ணாங்களா, இவங்க கப்பிள்ஸ்கே மலர் தூவி வழிபாடு செய்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களாமா. அப்படி இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை ஏற்பது என்பது மிக கடினமான ஒண்ணு இல்லையா? இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். அது நம்மளால ஜீரணிக்கவே முடியாது, அப்படி ஒன்னா யோஜனை பண்ணவே முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வாழ்ந்த காலம் சொல்லவே வேண்டாம் இல்லையா? மனிதனுக்கு கீழான ஒரு 5 அறிவுக்கும் கீழான எந்த உயிரினும் தன்னோட இணைய தான் பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு தான் போராடுமே தவிர யாருக்கிட்டையும் அதை கொடுக்க துணியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மனிதன் கொடுப்பானா அப்படின்னா கொடுக்கவே மாட்டான். அப்படி ஒரு மனித பிறப்பா இருந்த அவர் செய்த செயல் யாராலும் செய்ய முடியாத செயற்கரிய செயல் தானே. அதனாலதான் அவரோட அந்த அன்பை சுவாமி அடியார்கள் பால் அவர் கொண்ட அந்த அன்பை பக்திய இந்த உலகத்திற்கு காட்டுறதுக்காக தானே ஒரு வேதியர் போல் தூர்த்தூர் வேடம் கொண்டு அவரோட அந்த அன்பை அவர் எல்லாருக்கும் புரிய வச்சு அவரோட மனைவியே தானே கேக்குற மாதிரி ஒரு திருவிளையாடலையும் புரிஞ்சு திருவருள் செய்த இந்த திறத்தை நம்ம போற்றத்தானே வேணும். எப்பவுமே இயற்பகை நாயனாரோட சரிதத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது பெரியவங்களுக்கு, எங்களை மாதிரி பெரியவங்களுக்கே அதை அக்செப்ட் பண்ண முடியாது. 10 விதமான கருத்து நிலவும். இதுல நீங்க எல்லாம் குழந்தைங்க, உங்களுக்கு எல்லாம் இந்த இதை சொல்லும் போது என்னடா அம்மா இந்த மாதிரி ஒரு கதை சொல்லியிருக்காங்க அப்படிதான் இருக்குமே தவிர இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடியார் பெருமக்கள் மேல கொண்ட ஒரு அன்பின் காரணமா அவர் எப்படி இருந்திருக்காரு, தன்கிட்ட இருக்கிறது எல்லாமே ரெட்டிப்பா கொடுத்திருக்காரு. சோறு கேட்டவங்களுக்கு என்ன கொடுத்தாரு, பூமியவே கொடுத்தாரு. எனக்கு எந்த விதமான இதுவும் இல்ல, எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு பிசினஸே வச்சு கொடுத்தாரு. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் தன்னோட மனைவியை கேட்டப்ப என்ன பண்ணாரு, அதையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. இல்லன்னே சொல்லல. அதாவது அப்பவுமே என்ன சொல்லியிருக்காரு, என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டு என்ன நீங்க பெருமைப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிதான் சந்தோஷப்பட்டிருக்காரு தவிர, இல்லப்பா நீ என்னோட ஒய்ஃபை கேட்டுட்ட, வேற ஏதாவது இருந்தா கேளு, இப்ப சொத்து பத்தெல்லாம் எங்கிட்ட நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போ, இதை கொடுக்க முடியாது அப்படியெல்லாம் சொல்லல. வந்திருக்கிறது இறைவன் அவருக்கு தெரியாது. ஆனாலும் சிவனடியார் கேட்டு எதுவுமே அவர் இல்லைன்னு சொன்னதில்ல. ஏன்னு கேட்டா அவர் என்ன நினைக்கிறாரு, அவரோட கஜானாவில கொண்டு ஒரு பொருளை வைக்கும் போதே தன்னது இல்ல, பெருமானுடையது, அடியவர்களுடையது அப்படின்னு ஆரம்பத்தில இருந்தே நினைச்சதுனாலதான் அவர் இயற்பகையார் அப்படிங்கிற பெயருக்கே ஆளானார். அப்படி இயற்பகையா இருந்த அவரு ஒரு சூழல்ல தம் காதல் மனைவிய அந்த சிவமே கேட்டப்ப கூட இல்லைன்னு சொல்லாம கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்பியாண்டார் நம்பியும் திருத்தொண்டர் திருவந்தாதியில அழகா சொல்றார். அதே மாதிரிதான் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளும் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சேக்கிழார் பெருமானும் அப்படிதான் சொல்றாரு. பொய்யே இல்லாத அதாவது பொய் தரும் உள்ளம் இல்லாதவனே அப்படின்னு சொல்லி அவரோட பெருமையை பேசுறாரு. அந்த அளவுக்கு எல்லாராலும் போற்றப்பட்டவர் நம்ம இயற்பகை நாயனார். இயற்கைக்கு பகையா வாழ்ந்தாரு. ஆனாலும் எப்படி வாழ்ந்தாரு, அடியார் மேல் மீதுர அன்பு கொண்டிருந்தார். தாங்கிட்ட இருக்கிற அத்தனை உடமையும் அடியவர்களோடதுன்னு நினைச்சார். அந்த அன்பை உலகறிய செய்யறதுக்காக தான் பெருமான் இப்படி ஒரு நாடகம் ஆடினார் அப்படிங்கறது நாம எல்லாரும் ஏத்துக்கத்தான் வேணும். சரியா? இந்த காலகட்டத்தோட இந்த காலத்துக்கு அதை பொருத்தி பாக்குறது அதெல்லாம் நடவாத செயல். அதை நம்ம அப்படி செய்யவும் கூடாது. ஆனா பெருமான் அவர் அடியார்கள் மீது கொண்ட அன்பை, அந்த பேரன்பு கருணைய இந்த உலகம் அறிய செய்வதற்காக இப்படி ஒரு திருவிளையாடல் செய்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சு. இதுல இருந்து நம்ம ஒரு மாரல் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாமே, நம்ம எப்ப சம்பாரிச்சிட்டு இருக்கிற பொருள், அம்மா அப்பா சம்பாதிக்கிற பொருள், நாளைக்கு நீங்க பெருசாயிட்டு நீங்க சம்பாதிக்கிற பொருள் எல்லாமே நம்மளோடதுன்னு சொல்லி சேர்த்து வச்சுக்க கூடாது. கையில அறக்கட்டளை ஐயா தன்னோட பொருளால் போட்டு ஒரு அறக்கட்டளை நிறுவி இன்னைக்கு அது ஒரு 40,000 மக்களை உள்ளடக்கி ஒரு 50,000 பேர்த்த பஞ்சபுராணம் பாட வைக்கிற அளவுக்கு அது வளர்ந்து வந்திருக்குது இல்லையா? அப்ப தன்னோட பொருள்னு கொஞ்சம் இதுக்குள்ள போட்டதுனாலதான் இந்த அறக்கட்டளை வளர்ந்துருக்கு. அது மாதிரி அம்மா ஒவ்வொரு வகுப்பு முடிவுலயும் உங்களுக்கு சொல்றதுதான், நீங்க நாளைக்கு பெருசாகி உங்க லைஃப்ல செட்டில் ஆகுறப்ப 100 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா எத்தனை ரூபாய் செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 10 ரூபாய் செலவு பண்ணணும்.
ரூபாய் இந்த பொது காரியத்துக்காக நீங்க கண்டிப்பா ஒதுக்கி வைக்கணும். 100 ரூபாய்க்கு 10 ரூபாய், அப்ப 1000 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய், 10,000 ரூபாய்க்கு எத்தனை ரூபாய், லட்சம் ரூபாய்க்கு எத்தனை ரூபாய், நீங்களே சிந்திச்சுக்கோங்க. அப்ப உங்களோட வரும்படி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல 10 ரூபாய் ஒதுக்கி வச்சு நீங்க செலவு பண்ணிட்டு மீதி தொகையத்தான் செலவு பண்ணணும். இந்த 10 ரூபாயை கண்டிப்பா அற வழியில செயல்படுத்தணும். நான் சொல்ற மாதிரி இப்படி நீங்க ஒரு அறக்கட்டளை வச்சு நிறுவலாம். இல்ல நிறைய அர்பனைட்ஸ்ல நிறைய மூத்தவங்க பெரியவங்க எல்லாம் தள்ளிவிடப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஒருத்தவங்களா அண்டர்டேக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட லைஃப் எண்டு வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கலாம். இப்ப ஏற்பகை நாயனார் புராணத்துல இருந்து நம்ம கேக்குறது என்ன அப்படின்னா, ஒரு மாறல் அறம் செய்யணும், அறம் செய்ய விரும்பாதான் நம்ம அவை மூதாட்டி சொன்னதும் அறம் செய்ய விரும்பணும். நம்ம இன்னைக்கு ஒரு அறம் செய்ய விரும்புறது அப்படின்னு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வச்சுட்டீங்கன்னாவே என்ன ஆகும், நாளைக்கு நீங்க சம்பாதிக்கிற காசுல கண்டிப்பா ஒரு பணத்தை நீங்க சேவ் பண்ணி அது அறத்துக்காக கண்டிப்பா செயல்படுத்துவீங்க, அறம் செய்வீங்க. அம்மாக்கு அதுல உறுதியான நம்பிக்கை இருக்கு. நம்ம சிந்திக்க போற அத்தனை நாயன்மார்களுமே நமக்கு அறத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. அறம் செய்ய விரும்பணும். அப்படி அறம் செய்தவங்களோட வரலாறு தான் இது. அப்ப இவர் செய்த அறம் வேற. ஆனா நம்மளால எல்லாம் அந்த மாதிரி அறம் செய்ய முடியாட்டா கூட அம்மா சொல்ற மாதிரி சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதியை வைக்கலாம், பொது காரியங்களுக்காக எடுத்து வைக்கலாம், நற்காரியங்களுக்காக எடுத்து வைக்கலாம் இல்லையா? அதுதான் இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு எது தெரிஞ்சுக்கிறது. சரியா? சரி, ஓகே. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதையை நல்லா உள்வாங்கிக்கோங்க. இதுல அம்மா அடுத்த வாரம் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. செவ்வாய்க்கிழமை வகுப்புல எல்லாரும் பதில் சொல்ல தயாரா இருக்கணும். சரியா? வாய்ப்புக்கு நன்றி அம்மா. அடியனை நன்னீரில் ஆற்றுப்படுத்திய கைலையாவின் பொன்னார் திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அடியனை இந்த 63 சரிதத்தை சிந்திக்க வைத்த திருவருளுக்கு சிற்றறிவு கொண்டு அடியன் சிந்திக்கிறேன். அவ்வளவுதானே தவிர அடியனுக்கு 63 சதவீதத்தை பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் சிந்திச்சுட்டு இருக்காங்க. இது இந்த அளவு மட்டும்தான் அடியனால சொல்ல முடியும். அது நீங்க குழந்தைங்களை இருக்கிறதுனால உங்க அறிவுக்கு எட்டியபடிதான் அடியனால சொல்ல முடியும். அதனால கைலையாவின் பொன்னார் திருவடிகளுக்கும் திருவருளுக்கும் வாய்ப்பளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சபை இப்பொழுது சௌந்தர ராணி அம்மாவசம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. சேக்கிலர் பெருமான்